புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அண்ணா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அண்ணா அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. அண்ணா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நீட்டு டிராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு. சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களை ஏற்றுக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டார். முதலமைச்சரனுடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு டிராமா பண்ணுவார், அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இல்ல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போய் மேடம் நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயோ வேண்டாம், பிரஸ் மீட். ஆமா, ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதில் சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேறங்க அதெல்லாம் பேசுவோம் தலைவா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்கண்ணே, அந்த கேள்வி கேளுங்கண்ணே, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன். அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க, நல்ல கேள்வி அண்ணே. அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் 13 பேருக்கு மேல இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க.
இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது, ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு, ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போகணும்? அப்ப உங்க மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இடி மேல அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும், நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும், மக்களுடைய வரி பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அண்ணே பேசுவோண்ணே நேரமும் காலம் இருக்கு, பேசுவோண்ணே தலைவா. அதில் அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க தலைவா.